Hi students, 4.27 our discussion topic conservative and non-conservative forces. இப்போ conservative forces அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து work done by or against the force in a moving body. ஒரு மூவிங் பாடியில் அந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போது அது எந்த பக்கம் போயிட்டுருக்கு அந்த பாடியோட நேச்சரை பொறுத்தோ அது போயிட்டுருக்கிற பாத்தை பொறுத்தோ அது இல்லை. ஒன்லி பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டயக்ராம் காட்டுது. ஃபிகர் 4.12 கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. இப்போது ஆப்ஜெக்ட் ஏ அது எர்த்தில் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஏ அது எர்த்தில் இருக்குது. இப்போ இங்கே 3 வே கொடுத்துருக்கான். 3 பாத்துனாலும் வேனாலும் வழி, பாத்துனாலும் வேனாலும் வழி போயிட்டுருக்கிற வேவை குறிக்குது. வே ஆர் பாத்து, இது எதை குறிக்குது? வழி அப்படின்னு சொல்லுது. இப்போ ஏலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிக்கு போகுது. அது 3 விதமாக போகுது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஒன்று வந்து இப்படி வேவ் ஃபார்மில் போகுது. 2 ஒன்று வந்து இப்படி கர்வ்டு பாத்தில் போகுது. ஆனால் ஏக்கும் பிக்கும் உள்ள ஹைட் ஹெச் டினோட் ஃபார் ஹைட் ஹெச். இது வந்து என்ன சொல்கிறாங்க? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு போகிறதான் ஆப்ஜெக்ட். இதான் இனிஷியல் பொசிஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட். இது எண்டிங் பொசிஷன், ஃபைனல் பாயிண்ட். ஏக்கும் பிக்கும் உள்ள பொசிஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அது போயிட்டு இருக்கிற வே ஆர் பாத்தை ரெப்ரசன்ட் பண்ணாது. நாட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி பாத் ஃபாலோடு பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஒர்க் டன் பை ஆர் அகேன்ஸ்ட் தி ஃபோர்ஸஸ். அந்த ஒர்க் டன் பை ஆர் அகேன்ஸ்ட் தி ஃபோர்ஸஸ் மூவிங் தி பாடி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அதை பற்றி தான் சொல்லுது. அதான் இப்போ எக்ஸாம்பிள், let us consider an object at a point A on the earth. அந்த ஆப்ஜெக்ட் ஏ வந்து எர்த்தில் இருக்குது. It can be taken to another point B at a height h above the surface of the earth by the 3 path. அதான் கன்சிடர் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஆப்ஜெக்ட் எர்த்தில் இருக்குது. அது வந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது 3 வேல கன்சிடர் பண்ணுறோம், 3 பாத் கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் ஏக்கும் பிக்கும் உள்ள ஹைட் ஹெச். வாட் எவர் பி தி பாத், தி ஒர்க் டன் அகேன்ஸ்ட் தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் சேம் ஆஸ் லாங் அஸ் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆர் தி சேம். இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகும்போது இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் 3 வேல போனாலும் அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சேம் ஆஸ் லாங் அஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் தி பாத். ஸோ திஸ் இஸ் தி ரீசன் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் தி பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதான் இது என்ன சொல்கிறாங்க? எஃப்எக்ஸ் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் டியூ பை டிஎக்ஸ். கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸை பொறுத்து அதோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டிஸ்டன்ஸை பொறுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. Force is equal to minus du by dx. du அப்படின்னா potential energy based on x. xனா distance. ஸோ இதுக்கு பேர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணுறோம், எலங்கேட் பண்ணுறோம், இதெல்லாம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸில் வருது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஸ்டாட்டிக் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவாக
கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்குது. ஸோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்பான். ரைட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், இந்த 4 பாயிண்ட் எழுதுனா போதும். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பற்றி 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டா, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டா அப்படிலாம் கேட்போம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும், கம்பேரிட்டிவ் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த டேபிள் எதை குறிக்குதுன்னா கம்பேரிசன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை குறிக்குது. இப்போ இந்த மெத்தடில் படிச்சிட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை கேட்டாலும் எழுதிடலாம், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை கேட்டாலும் எழுதிடலாம். 5 பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். 3 மார்க்கில், 5 மார்க்கில், 2 மார்க்கில், அப்ஜெக்டிவ்ஸில் இது எல்லாத்துலேயும் மல்டிபிள் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொன்னோம், இன்டிபெண்ட் ஆஃப் தி பாத்தை பேஸ் பண்ணி அது ஒர்க் டன் இருக்காது. ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு பாத்தை பேஸ் பண்ணி இருக்கும். இனிஷியல்லேருந்து எந்த வேலை போகுதோ ஃபைனல் பாயிண்ட் எந்த வழியில் ரீச் ஆகுதோ அதோட பாத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாத். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி பாத், அதான் இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒர்க் டன் இன் ஏ ரவுண்டு ட்ரிப், ஒரு ரவுண்டு ட்ரிப்பில் அதோட ஒர்க் டன், ஒரு ரவுண்டு ட்ரிப் இதே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே போய் எண்டிங் பாயிண்ட் அதே ரவுண்டில் முடியுது. அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து 0. ஆனால் இது வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப்பில் இதோட வேல்யூ வந்து நாட் 0, இஸ் நாட் 0. ஸோ ரவுண்ட் ட்ரிப் இஸ் நாட் 0. டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜினா சம் ஆஃப் தி கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதான் டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்டு. இதில் வந்து எனர்ஜி வந்து ஹீட்டாக டிஸ்பேட்டட் ஆகுது. டிஸ்பேட்டட்னா வெளியில் வருது, எனர்ஜி வந்து ஹீட் ஃபார்மில் வெளியில் வருது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால ஹீட் ஃபார்மில் வெளியில் வந்துடுது. இது வந்து ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரிகவரபிள். ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் வந்து ரெக்கவரபிள் ஆயிரும். இது வந்து ரெக்கவரபிள் பண்ண முடியாது, வேஸ்டேஜ் ஆயிரும். ஸோ ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரிகவரபிள். இது வந்து நம்ம பார்த்தோம், ஃபோர்ஸ் இஸ் தி நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதான் நம்ம பார்த்தோம், ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ பை டிஎக்ஸ். மைனஸ்னா நெகட்டிவ், கிரேடியன்ட்னா டிஸ்டன்ஸை பொறுத்து அது கம்மியாச்சுன்னா, எனர்ஜி வந்து கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அந்த மாதிரி நோ சச் ரிலைசேஷன் எக்ஸிட், இது மாதிரி அந்த எந்த விதமான ரிலாக்ஸேஷன் இருக்காது, ரிலேஷன் இருக்காது. இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டோ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டோ அது மாதிரி அந்த ரிலேஷன் இருக்காது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னங்க, எ ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி நான் கன்சர்வேட்டிவ்னா ஒர்க் டன் பை ஆர் அகென்ஸ்ட் தி ஃபோர்ஸ் இன் எ மூவிங் பாடி. இங்கே டிபெண்ட் ஆகிருக்கும், பாத்தை டிபெண்ட் ஆகிருக்கும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ தி வேல்யூ ஆஃப் தி ஒர்க் டன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பாத். எந்த பாத்தில் போனாலும் அங்கே சேம் தான். இங்கே வந்து ஒவ்வொரு பாத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ குறிக்கும். ஸோ இங்கே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஒரு ஆய்வுத்தன்மை. ஸோ ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி லென்த் ஆஃப் தி பாத் மூவ்ட் பை தி பாடி. அது எவ்வளோ ஒரு சர்ஃபேஸில் இங்கிருந்து இந்த சர்ஃபேஸில் இவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறோம்னா இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்மூத் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது. ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு ஃப்ரிக்ஷன். அப்போ வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இங்கே வேரி ஆகும், ஒர்க் டன் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே ஒரு கிரவுண்ட்லேருந்து மேலே போகும்போது அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள் கன்சிடர் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ மேலேருந்து ஒரு லிக்விடு, இப்போ கேஸ்ட் ஆயிலோ கோகனட் ஆயிலோ மேலேருந்து ஊற்றினா ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு உராய்வுத்தன்மை இருக்கும். அதுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. இப்போ மேலேருந்து ஒரு கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றுனோம்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கோகனட் ஆயில் ஊற்றினா அதுக்கு அதோட ஃப்ளோ ஒரு மாதிரி இருக்கும். கேஸ்ட் ஆயில் ஊற்றினோம்னா அதுக்கு ஒரு ஃப்ளோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோவும் எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லேயரோட விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ
work done by or against this force depends upon the velocity of motion. ஸோ மேலேருந்து கீழே வராது, ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு ஃப்ளோவில் வரும். ஒவ்வொரு ஃப்ளோனா நான் அந்த ஸ்பீட்னா வெலாசிட்டி ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழே வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் வெலாசிட்டி. மேலேருந்து கீழே வரக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதான் வெலாசிட்டி. அப்போது அந்த வெலாசிட்டி வந்து எதை பேஸ் பண்ணிக்க, ஏர் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம அங்கே பார்த்தோம். இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் எக்ஸு ஒய் ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் வந்து ஹரிஜான்டல் ஆக்சனில் ஒரு ஆப்ஜெக்ட் ஏல இருக்குது, அது அது எங்கே போகுது, சிக்கு போகுது, அப்புறம் வெர்டிக்கலாக டிக்கு போகுது, அப்புறம் வெர்டிக்கலாக பிக்கு போகுது. ஸோ இது போயிட்டு இருக்கிற பாத் பேஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு பேர் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பாத்தை பேஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு பேர் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரவுண்டில் இன்சியலாக இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வெர்டிக்கலாக அப்வர்ட் போகுது. ஸோ பாத் ஒரே ஒரு பாத் தான் இருக்குது. இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்படி போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, எந்த வேலை போனாலும் இது வந்து என்னென்னு சொல்கிறோம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். அந்த டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த பாத்தை பேஸ் பண்ணியிருந்தால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்.